ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னா, ஒரு மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன்னு சொல்லலாம். என்னென்ன பண்ணேன்னு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்தோடனே பாப்பா எழுந்துட்டாங்க, அவங்கள குளிக்க வச்சிட்டேன், சாப்பாடெலாம் கொடுத்தாச்சு. இப்போ என்னென்னா முக்கியமான வேலை, பன்னீர் செய்யலான் இருக்கேன். வீட்டிலே ஃபஸ்ட் டைம் இல்லை, செகண்ட் டைம் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு தடவை பண்ணியிருக்கேன். ஸோ இது பசும்பால் காய்ச்சி வச்சது பாப்பாவுக்காக. ஆடை எடுத்து தனியாக வச்சுருக்கேன், பாக்ஸில் எடுத்து வைக்கணும். என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு அவங்களுக்கு சோயா எக்கெல்லாம் கொடுத்து விட்டேன். பேலன்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். பாப்பா பால் குடிச்சிட்டா. அப்புறம் ஜீரக தண்ணி எனக்காக போட்டிருந்தேன், அதை ஆற வச்சுருந்தேன். பால் பேக்கெட் பால் 1/2 லிட்டர் வாங்கி 1/2 லிட்டருக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருப்பேன். அதை ஊற்றி காய்ச்சி அதாவது கொதி வரும் இல்லையா, அதுக்காக வச்சுருக்கேன். லெமன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே இடையில கொஞ்சம் நேரம் பட்டு கூட விளாண்டுக்கிட்டே அப்படியே வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அழகாக அனிமல்ஸ் எல்லாம் நிற்க வச்சுருந்தாங்க அவங்க. இது புதுசாக எக்ஸைட்மெண்ட்டாக பண்ணுறா. அதை நிற்கிது அப்படின்னு சொல்கிறதே அவளுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகுது. அது ஜாலியாக அதை பண்ணிகிட்டு இருந்தா. அவளே தள்ளியும் விட்டுட்டா. ஸோ பட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டேன். ஸோ பால் காயிற வரையும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். சைடில் என்னென்னா, நான் பம்கின் சீட்ஸ் வறுத்துட்டு இருந்தேன். அது கொஞ்சம் ஸ்நாக்ஸாக இப்போ சாப்பிட்டுருக்கோம். கொஞ்சம் ஹெல்த்தியான இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கோம் இப்போது. அதனால் அது ஒரு பக்கம் வறுத்துட்டு இருந்தேன். இப்போ பால் ஒரு கொதி வந்துச்சு. இப்போ நான் லெமனை புழிஞ்சு கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருந்தேன். அதை ஊற்றிக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் நான் செய்யும்போது ஒரு தடவை ஊற்றும் போதே வந்துடுச்சு, எனக்கு நல்லா திரிஞ்சு வந்தது. பாப்பாவுக்கு பாருங்கள், லெமன் வாயில் வச்சோன்னா ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு. இந்த தடவை நான் 2 தடவை லெமன் ஜூஸ் தண்ணியில் கலந்து ஊற்றினேன். அப்போ தான் எனக்கு நல்லா திரிஞ்சு வந்தது. பேக்கெட் பால்ன்றதுனால நம்ம 1/2 லிட்டரில் எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் வந்துச்சு என்னன்றதை நான் கடைசியாக வீடியோவில் காட்டுறேன். அழகாக திரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ பன்னீர் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் கட்டி வைக்கணும். ஸோ இப்போ நான் அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ரொம்ப சூடாக இருந்துச்சு, நான் கையிலே வீடியோ எடுத்துகிட்டே அப்படியே பண்ணேன். அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த லெமன் ஜூஸ் ஊற்றணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் புளிப்பு அதில் இருக்கும். அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவிட்டேன். ஸ்பூன்னால் நல்லா கிளறி விட்டு கழுவலாம். நான் சும்மா மேலாலேயே தண்ணி ஊற்றி அப்படியே கழுவிக்கிட்டேன். பன்னீர் செய்கிறது இவ்வளோ ஈஸியான்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பேக்கெட் பால் அப்பப்போ, ஆனால் நம்ம இதை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் போடல இல்லையா, கடையில் விற்கிற மாதிரி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இது நம்ம பன்னீர் செஞ்சோன்னா உடனே செஞ்சு சாப்பிட்றணும், அந்த மாதிரி தான் இது. இல்லைன்னா ரொம்ப நாள் இருந்தால் ஒரு மாதிரி ஹார்டாகிரும்னு நினைக்கிறேன். நான் ஒரு தடவை ட்ரை பண்ணதில் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ பன்னீரை இப்போ அந்த ஆடையை நல்லா தண்ணியில் கழுவிக்கிட்டேன். இப்போ ஒரு வெள்ளை துணி எடுத்து அதை நனைச்சி கழுவிட்டு அந்த பன்னீரை அதில் போட்டுட்டேன். இப்போ அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சு, இருந்தாலும் நான் அதை தாங்கிக்கிட்டு அப்படியே புழிஞ்சிக்கிட்டேன். அப்போ தான் தண்ணி இல்லாமல் கெட்டி ஆகும் இல்லையா. இப்படி புழிஞ்சு நல்லா சுற்றிட்டு ஒரு வெயிட்டு வச்சு அதை ஒரு 1 hour கிட்ட வச்சோன்னா நல்லா கெட்டி ஆகிடும். நான் ஒரு வாட்டர் பாட்டில் வெயிட்டை மட்டும் சும்மா அப்படியே சாய்ச்சி அது மேலே வச்சுட்டேன், லூஸ் ஆகாத மாதிரி. அதை அவ்வளோதான், அப்படியே மூடி அதை வச்சுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சைடில் அந்த பம்கின் சீட்ஸையும் வறுத்து நான் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அப்படியே பால்கனி பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக அந்த வேலை பார்த்துட்ருக்காங்க. இது நடவா இல்லை நாற்று நடுறதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். காலையில் அந்த வேலை இப்போ நான் எடுக்கிறது காலையில். இதே நான் ஈவினிங்கும் காட்டுறேன், அவங்க எங்கே பார்த்துட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஒர்க்கு ரொம்ப கஷ்டம் அந்த வேலையெல்லாம். டே முழுக்க மழையாக இருந்தாலும் செய்வாங்க, வெயிலாக இருந்தாலும் செய்வாங்க. ரொம்ப கஷ்டமான வேலை இதெல்லாம். எங்கள் ஊர் சைட்லலாம் நிறைய பேர் இந்த இது என்ன வேலை, வயல் வேலைக்கு தான் நிறைய போவாங்க. அதெல்லாம் எனக்கு பார்த்து பழக்கம் தான், ஆனால் அந்தளவுக்கு எனக்கு டீட்டெயிலாக தெரியாது. அதை பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் ஆடை, பாப்பாவுக்கு காய்ச்சி வச்ச பால்லேருந்து ஆடை நெய்க்காக நான் கொஞ்சம் சேர்த்துட்ருப்பேன் இல்லையா, அது எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரீசரில் ஆடையை எடுத்து வச்சுட்டு அப்புறம் உளுந்து கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அதை வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது மதியத்துக்கு கொஞ்சம் எனக்காக செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. இப்போ பன்னீர் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா கெட்டியாக. அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கரெக்டான ஷேப் வராது, ஏன்னா உருண்டையாக தானே வச்சுருந்தோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை ஒரே நாளில் யூஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி தான் தோணுது. எவ்வளோ டேஸ் வச்சுக்கலான்னு தெரில. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நான் மறுநாளே செஞ்சுட்டேன். இது 1/2 லிட்டரில் எனக்கு எவ்வளோ வெயிட் வந்துச்சுன்னு பாருங்கள். 90 கிராம்ஸ் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். இப்போ நான் 200 கிராம்ஸ் நான் கடையில் வாங்குறேன்னா 130 சம்திங் வருது. இது 90 கிராம்ஸ் பால் 1/2 லிட்டர் பால் 35 அந்த மாதிரி தானே வரும். அதுக்கு 90 கிராம்ஸ் வறுத்து
ஸோ நான் வீட்டிலேயே செய்கிறது இன்னும் எனக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி அப்பப்போ செய்யலான் இருக்கேன். ஸோ ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்து வந்து உளுந்து கஞ்சி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் உளுந்து மாவு எடுத்து, வறுத்த உளுந்து மாவு, கருப்பு உளுந்து மாவு, அதை கெட்டி இல்லாமல் தண்ணியில் கரைச்சிட்டு அப்படியே அடுப்பில் வச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வர அளவுக்கு கிண்டிட்டு இருந்தேன், கெட்டி இல்லாமல். நல்லா கொதி வந்தோன்னா அந்த டெக்ஸ்சரே திக்னஸ் வந்து நல்லா ஆகிடும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இதே சர்க்கரை போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம். நான் வந்து உப்பு போட்டு காய்ச்சி குடித்தேன். கொஞ்சம் டேஸ்ட்டு இதாக தான் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிருவேன். அப்புறம் மதியத்துக்கு வந்து பாப்பாவுக்கு எனக்கு சேர்த்தே வந்து ஒரு பொரியல் பண்ணிடலாம்னு சொரக்காய் வந்து கட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருந்தேன். வெங்காயம், சொரக்காயெல்லாம், கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் 2 போட்டுக்கிட்டேன். வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்படியே வந்து சொரக்காவையும் போட்டு வதக்கி எடுத்துட்டேன். அவ்வளோதான், ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டேன். பொரியல் மாதிரி பண்ணிட்டு ஒரு பக்கம் சாதமும் பருப்பும் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. பாப்பா மத்தியானம் தூங்கிட்டா. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் அந்த வீடியோ எடுத்தேன். பாருங்கள், நான் காலையில் காமிச்சேன் இல்லையா, அந்த வயலில் நின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு அந்த பாக்ஸையும் முடிச்சுட்டு இப்போ ஃபைனலாக இங்கே வந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.